அப்புறம் விசாரித்தா அவர் வந்து கோவாவில் இருக்கார், கோவாவில் ஒரு பின்னணி பாடகியோட அஜால் குஜாலாக இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். சந்தேகம், ஒரு புற்றுநோய் அது ஆர்த்தியின் மேலே வந்துருச்சு. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஜெயம் ரவியோட அசிஸ்டண்ட்டு, மேக்கப் மேனு, மேக்கப் அசிஸ்டண்ட்டு, காஸ்டியூமரு, டிரைவர், இவங்ககிட்டலாம் விசாரிக்கிறார். எப்படி இருக்கார் ஜெயம் ரவி, எங்கே தங்கியிருக்காரு, எந்த லாட்ஜில் தங்கியிருக்காரு, அந்த லாட்ஜில் பக்கத்தில் ரூம் யார் இருக்கா அப்படிங்கிற எட்ஸெட்ரா அது நீங்களே யூஸ் பண்ணுங்க. பொண்டாட்டி காரில் பயணம் பண்ணுறவர் பொண்டாட்டி எப்படி வாரது பண்ண முடியும்? பொண்டாட்டி கார் வேணும், ஆனால் பொண்டாட்டி வேணாமா? ஜெயம் ரவி நியாயமாக இருக்கா? எத்தனை படத்தில் நடிச்சிருக்கீங்க, ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்கிறீங்க. நீங்கள் மாட்டிக்கிட்டதே அந்த காரை வச்சு தானே சார். முன் சீட்டில் உட்காந்து நீ கார் ஓட்டிக்கிட்டு போகிற நீ இப்போ வேற ஒரு பொண்ணை முன் சீட்டில் உட்காந்துட்டு ஓட்டிட்டு போறியா? நியாயமா? ஒரு தாலி கட்டிய அதிகாரப்பூர்வமான மனைவி இருக்கும்போது இன்னொருத்தையோட தொடர்பு வச்சுக்கலாமா? அதுக்கு ஒரு கேஸ் போடலாமா? ஜெயம் ரவி மனைவி விட்டு பிரிந்ததேன்? நான் முதல்ல ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன், 10 நிமிஷம் இதுக்கு விளக்கம்தான். வீட்டு சாப்பாடு பிடிக்காதவன் ஹோட்டல் சாப்பாடுக்கு போவான். வீட்டில் சாப்பாடு ஒழுங்காக இருந்ததுன்னா அவன் ஏன் ஹோட்டலுக்கு போகிறான்? அர்த்தம் புரியுதா? வீட்டில் காலையில் டிஃபன் நல்லா இருந்து, மத்தியானம் சாப்பாடு நல்லா இருந்து, நைட்டு டிஃபன் நல்லா இருந்ததுன்னா எவனும் ஹோட்டலுக்கு போக மாட்டான். அந்த ரகத்தை சேர்ந்தவன் தான் நான். பட்டி கிடந்தாலும் கிடப்பேனே தவிர ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு இருந்தால் வீட்டில் போய் தான் சாப்பாடு சாப்பிடுவேன், இல்லை சாப்பிட மாட்டேன். காலையில் 12 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டு வந்துடுவேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, மனைவியிடம் கோவப்பட்டாலோ மனைவியிடம் இன்பம் அனுபவிக்காவிட்டாலோ அவன் வெளியே போவான். ஏற விஷயத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. ஏற விஷயத்தில் அவங்க மாமியார் எடுப்பார் கைப்பிள்ளையாகத்தான் ஜெயம் ரவி இப்போ இருக்கார். ஏன்னா ஜெயம் ரவிக்குன்னு ஒரு தனியாக மார்க்கெட்டு கிடையாது. ஜெயம் ரவி அவருடைய அண்ணன் ஜெயம்ராஜா எழுதி இயக்கிய 2 படமும் சூப்பர் ஹிட்டு. தனி ஒருவன் அதில் சூப்பர் ஹிட்டு. அப்போ தான் ஆக்ஷன் ஹீரோ ஆனார் பிளேபாயாக இருந்த ஜெயம் ரவி. அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள்லாம் கதை சரியில்லையா என்ன தெரியல, படம் ஓடலை, மார்க்கெட் இல்லை. இந்த சூழ்நிலையில் அவர் கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகளும் பெற்றுட்டார். அப்போ மருமகனை அண்டர்டேக் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஆர்த்தி விஜயகுமாருக்கு ஏற்பட்டது. ஆர்த்தி விஜயகுமார் ஏற்கனவே இந்த சினிமா தொழிலில் கொட்டப்பட்டவங்க. அதாவது சினிமா எடுத்த அனுபவம் கொண்டவர், சினிமாவில் நடித்தவர் அவங்க அம்மா. அது மட்டும் இல்லை, டிவி சீரியல் நிறைய எடுத்தவர் சுஜாதா விஜயகுமார். அவருடைய டிவி சீரியலையே நான் நடிச்சிருக்கேன். மிகச்சிறந்த அனுபவம் உள்ளவர், பெண் தொழில் அதிபர். அவர் பார்த்தார், மாப்பிள்ளை சரி நம்ம சொந்த படம் தயாரிப்போம் சொல்லி 3 சொந்த படம் தயாரித்தாங்க. 2 சொந்த படம் சரியாக போகலை, 3ஆவது படம் ஜஸ்ட் பாஸ், அவ்வளோதான். இந்த சூழ்நிலையில் அவருடைய மனைவி ஆர்த்தி வந்து சின்ன வயசுலேயே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அப்போது பணக்கார வீட்டு பொண்ணு, கோடீஸ்வரி வீட்டு பொண்ணு, கோடீஸ்வரி வீட்டு மருமகள். சென்னையில் அந்த கோட்டைப்புற ரோடில் பட்டினப்பாக்கத்தில் கடற்கரை ஒட்டி உள்ள பகுதியில் பிஷப் ஹவுஸ் இருக்குது. பிஷப் ஹவுஸுக்கு இந்த பக்கம் இருந்து போனீங்கன்னா முந்தின இடம் கல்பனா ஹவுஸ். கிட்டத்தட்ட 10 ஏக்கர் வரும். அது அந்த 10 ஏக்கர் வீட்டுக்கு சொந்தக்காரி தான் கல்பனா. 10 ஏக்கர் வீடு எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், கவர்னர் ஜெயசாம்ராஜ உடையாரின் மனைவி, சென்னை மனைவி கல்பனா. ஜெயசாம்ராஜ உடையார் கவர்னர் பதவி விட்டு விலகி மைசூருக்கு போகும்போது இந்த வீட்டை கல்பனா கொடுத்துட்டு போயிட்டார். கல்பனாவுடைய ஒரே மகன் விஜயகுமார். ஒரே படத்தான் நடித்தார். அந்த படத்தை ஜோடியாக நடித்தவர் சுஜாதாவை காலேஜ் கல்யாணம் பண்ணிட்டார். இதுதான் அவங்களுடைய சுருக்கமான வரலாறு. மனைவி என்ன சொன்னாலும் ஓகேம்மா என்று சொல்பவர் விஜயகுமார். பார்ப்பதற்கு இன்னும் 30 வயதில்தான் தோற்றமளிப்பார் சுஜாதா விஜயகுமார். பளிச்சென்று இருப்பார், அழகாக இருப்பார். மருமகன்
3 படத்தில் நடித்தார். 3வது படம் தான் சக்ஸஸாக போச்சு. அதில் 3வது படத்துக்கு முடிஞ்ச உடனே மருமகனை ஒரு பெரிய இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிவிட்டு பாண்டிராஜ் இயக்குனர்கிட்ட கதை கேட்குறாங்க சுஜாதா விஜயகுமார். அவர் ஒரு நல்ல ஃபேமிலி சென்டிமெண்ட் கதை சொல்கிறாரு. அது ஜெயம் ரவிக்கும் பிடிச்சிருச்சு, சுஜாதா விஜயகுமாருக்கும் பிடிச்சிருச்சு. படப்பிடிப்பு போகிறதுக்கு அட்வான்ஸும் கொடுத்தாச்சு பாண்டியராஜ்கிட்ட. அப்போ யதார்த்தமாக என்ன மாப்பிள்ள உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்டால் இவர் ஒரே ஐடியா ரஜினிகாந்த் சம்பளம் மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டார். அந்தம்மா ஒன்று சிரிச்சிட்டாங்க. என்ன நீங்கள் யார் நினச்சிட்டு உங்கள் பேர் ஜெயரவி, ஜெயரவிக்குள்ள மார்க்கெட்டு போயது கிடையாது, இதான் மார்க்கெட்டுன்னு சொன்னாங்க. அப்போ ஆரம்பிச்சது 7.5 சனி. ஏன்னா வீட்டு மாப்பிள்ளையாக இருந்தால் அப்படி மாமியார் சொன்னதை கேட்காதான் செய்யணும். எத்தனை படங்கள் வந்திருக்கு நாம் பார்த்துருக்கோம். வீட்டு மாப்பிள்ளையாக இருக்கவங்கள மாமியார் அடக்கி ஆளுவாங்கல்ல. பூவத்தில் படம் பார்த்துறீங்களா? இன்னும் கூட போய் பாருங்கள். ஜெயசங்கரும் நாகேஷும் வீட்டு மாப்பிள்ளை, மாமியார் வரலட்சுமி, பழைய வரலட்சுமி, அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி குழந்தை தெய்வமும் வீட்டு மாப்பிள்ளையாக போவார் ஜெய்சங்கர். அப்போ மாமியாருடைய குடும்பம் தாங்காமல் அதான் படம், கணவன் மனைவி பிரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில் எப்போவுமே சுதந்திர பறவை ஆர்த்தி. அவங்க காலேஜில் படிக்கும்போது பாங்காக் போவாங்க, தாய்லாண்டுக்கு போவாங்க, சிங்கப்பூர் போவாங்க, குடுவாஞ்சேரி போயிட்டு வரும்போது அவங்க வெளிநாட்டு போவாங்க. அம்மாவும் சரி ஒரே ஒரு பிள்ளை, செல்ல பிள்ளை வசதி இருக்குன்னு சொல்லி விட்டுட்டாங்க. கல்யாணம் ஆன பிறகும் அதே தொடர்ந்தது, பப்புக்கு போகிறது இது போகிறதுன்ட்டு. அப்போ ஒரு முறை தனுஷ்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அதான் சண்டை வந்துச்சு. அந்த சண்டைக்கு பிறகு சமாதானம் ஆயிட்டு. அதாவது சினிமாக்காரங்க ஒய்ஃபு இன்னொரு நடிகரோட பேசுகிறது தப்பாக எடுக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் சண்டை வந்துச்சு, அது சமாதானம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் கற்பம் ஆகிற சமயத்தில் எனக்கு வாய்த்த கணவனை விட மிகச்சிறந்த கணவன் உலகத்திலே இல்லை. சொன்னது யாரு? சுஜாதா விஜயகுமாருடைய பொண்ணு ஆர்த்தி, ஜெயம் ரவி ஆர்த்தியை சொன்னது. நான் கர்ப்பமாக இருந்தேன், அப்போ வாந்தி எடுத்தேன். அப்போ எங்கள் புருஷங்காரன் கையில் ஏந்தி கொண்டு போய் பேசினில் போட்டார். அந்தளவுக்கு என் மேலே பாசமாக இருந்தவர் தான். என்னமோ தெரியல, அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கடந்த 6 மாதத்தில் 4 மாதமாக வீட்டுக்கு போய் போகல. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க அப்பா சரி வீட்டு மாப்பிள்ளையே சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு விட்டுட்டாரு. இதான் மேட்ரு. அப்போது இவர் முதல்ல கொஞ்ச நாள் கிழக்கு கிடைச்சால் ஒரு ரெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்காரு. ஃபோன் பண்ணி பார்த்தா எடுக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு எப்போவும் ஆர்த்தியோட பிறந்தநாள் விழாவை அவர் பிறந்தநாள் விழா, திருமண நாள் விழாவை கண்டிப்பாக 2 பேரும் ஒன்றா கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாட இருந்த சூழ்நிலையில் இவருக்கு ஆளை காணோம், ஃபோனும் வரல. அப்புறம் விசாரித்தா அவர் கோவாவில் இருக்கார், கோவாவில் ஒரு பின்னணி பாடகியோட அஜால் குஜாலாக இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டாங்க. ஃபோன் பண்ணி தப்பா ஜெயம் ரவி எடுத்த உடனே இவர் மறுத்துட்டார். நான் இங்கே கோவா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறத மறுத்துட்டார். பின்னணி பாடகியோட இருக்கிறத மறுத்துட்டாங்க. ஆனால் அதை பார்த்தவங்க ஆர்த்திக்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு பல பொய்கள் சொல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டது ஜெயம் ரவிக்கு. அதாவது மனைவி மேலே கணவன் சந்தேகப்பட்டுட்டான்னாலே அது மிகப்பெரிய கோளாறுங்கிறது சினிமாக்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. எந்த சூழ்நிலையிலையும் சினிமா நடிகரோ நடிகையோ கணவன் மீதோ மனைவி மீதோ சந்தேகம் வர்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா அது புற்றுநோய் அர்த்தம். சந்தேகம் ஒரு புற்றுநோய். அது ஆர்த்தியின் மேலே வந்துருச்சு. அப்போ அவர் என்ன செய்றாரு? ஜெயம் ரவியோட அசிஸ்டண்ட்டு, மேக்கப் மேனு, மேக்கப் அசிஸ்டண்ட்டு, காஸ்டியூமரு, டிரைவர், இவங்ககிட்டலாம் விசாரிக்கிறார். எப்படி இருக்கார் ஜெயம் ரவி, எங்கே தங்கியிருக்காரு, எந்த லாட்ஜில் தங்கியிருக்காரு, அந்த லாட்ஜில் பக்கத்தில் ரூம் யார் இருக்கா அப்படிங்கிற எட்ஸெட்ரா அது நீங்களே யூசிச்சிக்கிங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பித்தோடனே ஜெயம் ரவி ஸ்டாஃப் என்ன செய்வாங்க? சரி இந்த மாதிரி அம்மா விசாரித்தாங்க அப்படின்னு சொல்லத்தானே செய்வாங்க. ஏன்னா ஜெயம் ரவி சம்பளம் கொடுக்குறவர். அப்போ அவர் முதலாளி தானே. அப்போ அவர் பேச்சை கேட்டாங்க. ஓ நம்ம மனைவி பதிலுக்கு சந்தேகப்படுறாரா அப்படின்னு சொன்ன உடனே
அப்படியே இடைவெளி பெருசாகவே ஆகிட்டு இருக்குது. திடீர்னு மும்பையிலே போய் செட்டில் ஆகிடுறாரு. 1 மாதம் ஆளங்கானம், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்பா ஃபோன் எடுத்தாலும் எடுக்கலை, சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்போது திடீர்னு இந்த மாதிரி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆன கிளைமேக்ஸ் என்னென்னா, நான் எனது மனைவி விட்டு பிரிகிறேன், விவாகரத்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெயம் ரவி அறிக்கை விடுறாரு. ஆனால் முதல் 2 நாள் பொறுத்திருந்த ஆர்த்தி ஜெயம் ரவி 3ஆம் நாள் ஒரு அறிக்கை விடுறாங்க. அந்த விவாகரத்து நோட்டீஸுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை, அது அவர் ஒருதலை பட்சமாக எடுத்த முடிவு, நானும் என் குழந்தைகளும் எங்கே போவோம், அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு சொல்லி, அதாவது வேகமாக சென்று கொண்டிருந்த படகு நங்கூரத்தை போட்டு நிறுத்தி விட்டார். அந்த நங்கூரத்தை போட்டு நிறுத்தினோன்னு என்ன ஆகுது, விஷயங்கள் ரொம்ப விபரீதமாகவே போயிட்டுருக்கு. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இது வரைக்கும் சைந்தவி, ஜிவி பிரகாஷ், அப்புறம் வந்து தனுஷ், ஐஸ்வர்யெல்லாம் 2 பேரும் பிரியும் பொழுது 2 பேரும் சம்மதத்தின் பேரில் தான் அவங்க வந்து விவாகரத்து செய்ய முடிவெடுத்தார். ஆனால் இந்த ஜெயரவியும் ஆர்த்தி விஷயமும் நேர் மாறு. ஜெயரவியுடைய ஒப்புதல் இல்லாமல் ஆர்த்தி ரவி செயல்பட்டு இருக்கிறார். இது சிக்கலான விஷயம். சிக்கல்னா இடியாப்ப சிக்கல். இந்த விவாகரத்து வந்து கோர்ட்டில் போனால் செல்லாது. போய் ஒரு 6 மாதம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வாங்கம்பாங்க. 6 மாதம் பிரிந்த பிறகு என்ன காரணம்னு சொல்லணும். ஜெயரவி தன்னுடைய விவாகரத்துக்கு மனைவி மேலே புகார் சொல்லணும். அப்படி புகார் சொல்லும் பொழுது இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்வு என்ன ஆகுது, 2 குழந்தை பிறத்துக்குல, அப்போ அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன? ஏங்க வேற வழி இல்லைங்க. இதாங்க இல்லறத்து கால் கட்டு போடுறதுங்கிற என்னது, கொஞ்சம் தூரம் நீ போவ, அதுக்கப்புறம் போக முடியாது, கால் கட்டு போட்டாச்சு. அந்த மாதிரி அந்த 2 குழந்தைகளுடைய நன்மைக்காவது ஜெயரவியும் ஆர்த்தியும் சேர்ந்து வாழணுமே தவிர விவாகரத்து செல்லாது. ஏன்னா நிச்சயமாக ஜெயரவி தன்னுடைய மனைவி மீது ஏதாவது ஒரு புகார் சொல்ல வேண்டும். அந்த புகாரை நான் வந்து வாயாச்சிலால சொல்ல விரும்பலை. அதாவது தனக்கு எதிராக நடக்கிறார், தனக்கு விரோதமாக நடக்கிறார், தனக்கு அநீதியாக நடக்கிறார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் ப்ரூவ் பண்ணால் தான் இந்த விவாகரத்து செல்லணும். அதனால் இப்போதைக்கு இந்த விவாகரத்து மீடியாக்காரங்களுக்கு ஒரு பெரிய தீனியாக அமைஞ்சு, சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தாங்கிற ஆண்டி மாதிரி நம்ம மீடியாக்காரங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஜெயரவி மேலே ரொம்ப புகார் சொல்லவும் இருக்காங்க, ஆர்த்தி கணேஷ் மேலே புகார் சொல்லவும் இருக்காங்க. என்ன ஜெயரவி அடுத்த கட்டத்துக்கே போயிட்டார், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, அவர் நடிகர் மேலே கல்யாணம் பண்ண போகிறாருங்கிறலாம் தொடர்ந்து ரீல் ஓடிக்கிட்டு இருக்கு, உருட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நான் அப்படி சொல்லவே மாட்டேன். உண்மைகளைத்தான் நான் உறக்க சொல்வேன். இந்த விவாகரத்து இன்னும் நோட்டீஸ் அனுப்பப்படல. நோட்டீஸ் அனுப்ப பிறகு குடும்ப கோர்ட்டில் விசாரணை இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து ஜெயரவி ஃப்ரீயாக முடியும் அல்லது வேறு மாதிரி ஆக முடியும். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னு சொன்னால், இன்றைக்கி நிலைமை அப்படி தான் இருக்குது. ஒருவேளை ஜெயரவி விவாகரத்தை செய்வது என்றால் அவர் சினிமாவை மறந்துட வேண்டியதுதான். விவாகரத்துக்கு அப்புறம் சினிமாவில் ஜெயரவி சஸ்டெயின் ஆக முடியாது. பொம்பளைங்கள் ஓட்டு ஏற்கனவே குறைவு ஜெயரவிக்கு. இதில் வந்து அவர் விவாகரத்து அவர் பண்ணார்னா சுத்தமாக மார்க்கெட் அவுட் ஆயிடும். அப்போ என்ன தொழில் செய்வார் சொல்லுங்கள்? அவங்க அப்பா ஏகபத்தினி விரதன், அவங்க அண்ணன் ஜெயமராஜா இதுவரைக்கும் கிசுகிசுவில் மாட்டிக்கொள்ளாத ஒரு இயக்குனர். இவர் இப்படி வந்து மாச்சிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பம்பாய், அதாவது மும்பை, கோவா, கிழக்கு கிழக்காச்சாலெல்லாம் ஜெயரவி பயணிப்பது அவர் சொந்த காசில் வாங்கிய கார் அல்ல. அது அவருடைய மாமியார் ஆர்த்தி, அது அவருடைய மாமியார் சுஜாதா விஜயகுமாருடைய காரு. பொண்டாட்டி காரில் பயணம் பண்ணுறவர் பொண்டாட்டி எப்படி விவாகரத்து பண்ண முடியும்? பொண்டாட்டி கார் வேணும், ஆனால் பொண்டாட்டி வேணாமா? ஜெயரவி நியாயமாக இருக்கா? எத்தனை படத்தில் நடிச்சிருக்கீங்க, ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்கிறீங்க. நீங்கள் மாட்டிக்கிட்டதே அந்த காரை வச்சு தானே சாமி. கார் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது மும்பையில் இருக்குது, அந்த காரில் இது இருக்காங்க, பொம்பளை இருக்குது, பின்னணி படைங்கிறது தெரிய வந்ததுனால தானே. அப்போது
தப்பை சாட்சி வச்சே செஞ்சிருக்கீங்க, அப்படித்தானே? பொண்டாட்டி வேணாம்னா ஆடிக்காரி எதுக்கியா? ஜெயரவி ரசிகர்கள் கேட்பாங்க இல்லையா? ஏன் சுஜாதா கேட்க மாட்டாங்களா? என் பொண்ணு கூட போகிற, என் பொண்ணு முன் சீட்டில் உட்காந்து நீ கார் ஓட்டிக்கிட்டு போகிற, நீ இப்போ வேற ஒரு பொண்ணை முன் சீட்டில் உட்காந்துட்டு ஓட்டிட்டு போறியா? இது நியாயமா? ஒரு தாலி கட்டிய அதிகாரப்பூர்வமான மனைவி இருக்கும்போது இன்னொருத்தையோட தொடர்பு வச்சுக்கலாமா? அதுக்கு ஒரு கேஸ் போடலாமா? கேட்பாங்கள்ல சுஜாதா விஜயகுமார். என்ன பதில் சொல்ல போகிறாரு ஜெயரவி? என்ன செய்ய சொல்கிறீங்க? எல்லாம் காதல் கோளாறு தான். ஒருவர் புரிதல், அறிதல், தெளிதல் இல்லாமல் கல்யாணம் பண்ணாங்க, இப்போ அனுபவிக்கிறாங்க. இதுதான் விஷயம். இதுக்கு இடையில என்னன்னா, சந்தேகம் என்ற புற்றுநோய் இருவருக்குமே ஏற்பட்டு விட்டது. இந்த சந்தேக புற்றுநோய்க்கு ஆப்ரேஷன் தேவை. ஆப்ரேஷன் எப்படி? நம்ம ஜெயரவி அப்பா எடிட்டர் மோகனும் ஆர்டிவிடைய அம்மா சுஜாதா விஜயகுமாரும் உட்கார்ந்து பேசினா இந்த பிரச்சனைக்கு முடிவு சமாதானமாக முடியும். அது நடக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது.